ஸோ காய்ஸ் இங்கே வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்டு பார்க்கலாம். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ராட்டெல்லாம் பார்த்து நான் வருஷக்கணக்கில் ஆச்சு. இதை நம்ம ஊர்லலாம் சின்ன ராட்டு தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ராட்டு, அதுக்கு பின்னாடி தெரியுதா பார்த்தீங்களா? இந்த ராட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊர் காசுக்கு 300 சில்லற. ஆமாம் 300. இங்கே வந்து 200, 250 பைசோ. 300 கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 10, 15, 20 நிமிஷத்துக்கு சுற்றும். அது சுற்றுறதே பெரிய ஸ்லோவாக தான் சுற்றும். நம்ம ஊரில் சுற்றுற மாதிரி ஃபாஸ்ட்டெல்லாம் சுற்றாது, ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றும். அப்படியே சுற்றி பார்த்துட்டு இது அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. கொஞ்சம் அந்த பக்கம் எல்லாம் இந்த ராட்டெல்லாம் இருக்குது. அங்கே பின்னாடி ஒன்று போயிடுச்சு. இங்கே ஒரு இருக்குது ஊஞ்சால் மாதிரி. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கடற்கரை சன்செட் பார்த்திங்கன்னா. ஆனால் ஒரு விஷயங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஃபிலிப்பீனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கு எந்த கடற்கரைக்கு போனாலும் சன்செட் மட்டும் பார்த்திங்கன்னா செம்மையான வியூவில் சன்செட் இருக்கும். பார்த்திங்களா சன்செட் வியூ. இந்த நாடு அப்படி நிறைய போஸ்ட் பார்த்துருக்கேன், வீடியோஸ் எல்லாம். சன்செட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னு தெரில எனக்கு. நம்ம ஊர்லேயும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இங்கே மட்டும் கொஞ்சம் அதிசயமான வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் அடுத்த வாட்டி இன்னும் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் நிறைய பண்ணுவோம். ஓகே, அடுத்து எங்கே என்ன இருக்குது? இதெல்லாம் போகிறதுக்கே நமக்கு பக்குன்னு இருக்கும். அது வேறு மேலே தலைகீழ வேறு சுற்றிட்டு கிடக்கு பார்த்தீங்களா? சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும். இதில் போகிற யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இந்த வீடியோ அனுப்பி கொடுத்து போகலாம்னு கேளுங்க. எனக்கெல்லாம் முடியாது. மேலே போனோடனே சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, மழை ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மக்களுமே கிளம்ப தொடங்கிட்டாங்க. அப்படியே இனி கூட்டம் எல்லாமே மாலுக்குள்ளே போயிடும். நம்மளும் மாலுக்குள்ளே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா வெளியில் இனி கஷ்டம்தான். இல்லை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. மழை பெஞ்சுன்னா எதுவுமே இங்கே ஒர்க் ஆகாது எல்லாமே. ஏன்னா எல்லாமே அவுட்டோராக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான் அவுட்டோரில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது. ராட்டு வியூ நம்பிக்கலாம். நைட்டில் இன்னும் செம வியூவாக இருக்கும். நைட்டு வியூ காமிக்கிறேன்னு பார்ப்போம். இந்த வியூ பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் ரிட்டன் வர தெரியும். எல்லாருமே இப்போ மாலுக்குள்ளே வந்துடுவாங்க. கூட்டமாக எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குது பார்த்திங்களா? அதில் இனி எல்லாமே உள்ளே தான். என்ன அட்டூழியம் பண்ணாலும் ஷாப்பிங், சாப்பாடு எல்லாமே பார்க்கலாம். உள்ள என்னெல்லாம் வித்தியாசமான சாப்பாடுலாம் இருக்குது, கடைகள் எல்லாமே வாங்க பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம மால் ஆஃப் ஏஷியாவோட மொட்டை மாடியில் நிற்கிறோம். வியூ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் மேலே உள்ள வியூ. மக்கள் மழை பெஞ்சதுனால எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல? ஆசியாவிலே பெரிய மால்னால் இந்த மால் தான். இங்கே தான் கட்டி வச்சுருக்கானுங்க. அப்படி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அங்கே முயல் பார்த்தோமா, இங்கே வந்து இன்னொன்று ஏதோ வச்சுருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரில அது. இயர் ஆஃப் ஆக்ஸ். இது ஆக்ஸ்னா நம்ம காளமாடு. இந்த வருஷம் சைனீஸுக்கு இருப்பதுபடி காளமாடு தான் சிம்பிள் ஆஃப் சைன் ஆஃப். இது பார்த்திங்களா வாட்டர் ஃபவுண்டன். எப்படி இருக்குது வாட்டர் ஃபால், ஃபவுண்டன் தண்ணி வந்துட்டு கலராக தண்ணி வரும். மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குது. இந்த மேலே மக்கள் மேலே போயிட்டுருக்காங்க. இந்த மால் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பெரிய பில்டிங் தெரியுதா பின்னாடி, இந்த பில்டிங்லேருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கே வந்து இந்த இது பார்த்திங்களா, இந்த பில்டிங்கு, அந்த ஐக்கியம் இது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கு 2, இது 3. இது பெரிய பில்டிங்கு. இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த பக்கம் நடந்து வந்தீங்கன்னா இந்த தெரியுது பார்த்தீங்களா, இங்கே இந்த ஒரு பில்டிங்கு. அப்புறம் இந்த மால் ஆஃப் ஏஷியான்னு இருக்குதுங்களா, இந்த பில்டிங் ஒன்று, அந்த எஸ்எம்னு சொல்லியிருக்க ஒன்று,
அடுத்த பில்டிங்கு கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் வரைக்கும் தூரமான பெரிய ஷாப்பிங் மால் இது தான். ஓகே, அதான் இதுக்கு பேர் வந்து மால் ஆஃப் ஏஷியா இன்னும் பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய மால் கட்டுறதுக்கு இனி எந்த நாடு கிளம்பி வரப்போகுதோ எங்கேண்டு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது, சரியா? அதனால் இந்த மால் தான் வந்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்குள்ளார. நான் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலை, அதனால் வந்தீங்கன்னா பிளான் பண்ணி வாங்க. ஃபிலிப்பீன் செம்ம நாடு, நல்லா சுற்றி பார்க்கலாம். இயற்கையான நாடு, அதுவும் பெரிய பெரிய தீவுகள் உள்ள நாடு, நல்லா சுற்றி பார்க்கலாம் டைம் இருந்துச்சுன்னா. கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 50-60,000 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் 5 நாள் சுற்றி பார்க்கலாம் அந்தளவுக்கு. ஏன்னா நீங்கள் ஐலாண்டில் போனீங்கன்னா டபுள் செலவாகும். ஃப்ளைட்டு பிடிக்கணும், ஃப்ளைட்டு சீப்பு தான், ஒரு 2,000 ஃப்ளைட்டு டிக்கெட் வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே தங்குற செலவு தான் அதிகம். ஏன்னா அவங்க வந்து ஒரு போட்டு பிடிச்சி உங்களை ஒரு ஐலாண்டில் கொண்டு போய் அந்த ஐலாண்டுக்கு நடுவில் தங்க வச்சுக்கிறது, சாப்பாடு எல்லாமே அவங்க தனியாக தான் அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு 70,000 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ. என் முகம் கருப்பாக தெரியும், ஆனால் அந்த வியூ மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக காமிக்க பாருங்கள். பின்னாடி தெரியுதா? மணி எத்தனை தெரியுமா? கிட்டத்தட்ட 7 ஆச்சு, 6:30 தாண்டிடுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்குது. ஆனால் நான் நிற்கிற இடத்துல இருட்டாக இருக்குது. ஆனால் இங்கே வந்தது காரணம் பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி தெரியுதுல உலகம், இவர் தான். இந்த உலகம்தான் இங்கே வந்து ஹைலைட்டு. மக்கள் அதிகமாக வருது பார்க்குறதுக்கு இந்த உலகத்தை தான். ஏன்னா இதில் வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே லோக்கல் உங்கள் மால் இருக்குது பார்த்திங்களா, எத்தனை மால் இருக்குது? அரேனா இருக்குது, ஐக்கியா இருக்குது, SM இருக்குது, SM மால் இருக்குது, அப்புறம் மால் ஆஃப் ஏஷியா இருக்குது, அப்புறம் SM டீமோட ஒரு இது இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே உள்ள என்னெல்லாம் ஷாப்பிங் மால்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் நீங்கள் இங்கே வந்து கடையோட உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு வியூ பார்த்திங்கன்னா செம்மையான வியூ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே நின்று அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த இருக்குல்ல SM மாலோட நேர் ஆப்போசிட்டில் அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு வெளியே நின்று அங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நிற்கிறதுக்கு. ஆனால் இந்த பக்கம் எல்லாம் வண்டி சுற்றிட்டுருக்கோம். ஆனால் பார்க்குறதுக்கு வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ கைஸ், அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இனி அடுத்த வீடியோ இந்தியாவில் மும்பையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஃபுட்டி ஃப்ராங்கி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா போயிட்டுருக்கு சேனல். அதுலேருந்து ஒரு 10-15 நாளாக எதுவுமே வீடியோஸ் போடல, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக இனி தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஆஸ் யூஷுவல் லைஃப் ஓடிட்டே இருக்குது, நம்மளும் ஓடிட்டே இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.